இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 12:2, 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் பயப்படுகிற பயம், ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிற பயம், வாலிப பிள்ளைகளை குறித்து பயப்படுகிற பயம், என் பிள்ளையினுடைய மனசு கெடுக்கப்பட்டு வாழ்க்கை பாழாக்கப்பட்டுருமோ அப்படி சொல்லிதான் பள்ளிக்கூடத்துக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிற பெற்றோர், கல்லூரிக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிற பெற்றோர் பயந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. காரணம் ஏன்னா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் அமையணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில என்னுடைய பிள்ளை சரியா இருந்தாதான் அவளுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். இல்லைனா என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பாழா போயிடும், சீரழிஞ்சிரும். அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் பயப்படுவாங்க. பிள்ளைகளுமே அதற்கு ஏற்றாற் போலதான் வாழுவார்கள். இந்த வாலிப பருவத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்தால்தான் அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு மனவாட்டியாக கொடுக்கப்பட வேண்டும். ஒரு வாலிப மகள் எப்படி ஒரு வாலிப மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ, வாழ்வதற்கு கொடுக்கப்பட வேண்டுமோ, அதுபோல கிறிஸ்துவுக்கு இந்த சபை, மனவாட்டியாகி இந்த சபை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மனசுல வைத்து அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில கவனமாக ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா பரலோகம் இல்லாமல் போய்விடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், புது வருஷம் கொண்டாடணும், அதோட முடிஞ்சு போகிறதா அல்ல. இந்த வாழ்க்கை எதிர்காலம். ஒரு வாலிப மகள் தன்னுடைய பெற்றோர் வீட்டில் எவ்வளவு கவனமா ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா வாழுகிறார்களோ அதை போல அதை விட அதிகமாக கவனமாக ஜாக்கிரதையாக இந்த பூமியில வாழ வேண்டும். எதிர்கால வாழ்க்கைய மனசுல வச்சு, ஃபியூச்சரை மனசுல வைத்து அந்த கிறிஸ்து என்னும் மணவாளனோடு நான் இணையணும், நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த பரலோக வாழ்க்கையை நான் இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வேண்டும். ஆமென். இன்னைக்கு பரலோகத்தை யாரு மனசுல வச்சிருக்கிறா? யாரு மனசுல வச்சிருக்கிறா? பரலோகத்தை மனசுல வச்சு வாழ்கிறவர்கள் யார்? நாம் அப்படி வாழ வேண்டும். ஏன்னா நீங்க இந்த பூமியில எந்த மனுஷனா இருந்தாலும் உங்களால் இந்த பூமியில நிலைச்சிருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே நீங்களும் போகணும். இந்த உலகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு. எங்க போவீங்க?
உங்களுடைய என்னுடைய மரணத்திற்கு கிறிஸ்துவினுடைய வருகை முந்திக் கொண்டால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும், கிறிஸ்துவோடு இருக்கணும், மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசிக்கணும், சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும், தேவனோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுக்கு பாத்திரமா இருக்கணும். கிறிஸ்துவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் வேற எங்க போவார்கள்? வேதம் சொல்லுகிற நரகம், பாதாளம். இன்னைக்கு கொத்து கொத்தாய் ஜனங்கள் நரகத்தில் விழுகிறது. இயேசுவை அறியாம, இயேசுவினுடைய இரத்தத்தினால பரிசுத்தமடையாம, இந்த பூமியில பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் வாழ்ந்து மரணிக்கிற ஜனங்கள் கொத்து கொத்தாய் நரகத்தில் போய் விழுகிறது. புழுக்களே உன் போர்வை, பூச்சிகளே உன் படுக்கை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த புழுக்களுக்குள்ளே, அந்த பூச்சிகளுக்குள்ளேயும், அந்த இருளுக்குள்ளேயும், அந்த வேதனைகளுக்குள்ளேயும் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் போய் விழுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் கடந்து போகும் பொழுதுதான் அதை உணர ஆரம்பிக்கிறான். ஓ, ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நமக்கு ஒரு எதிர்காலத்தை தான் கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது நமக்கு தேவன் கொடுத்த ஃபியூச்சர், அது தேவன் நமக்கு கொடுத்த எதிர்காலம். இந்த எதிர்காலத்தில் நீங்க சரியா வாழ்ந்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தை நீங்க சுதந்தரிப்பீங்க. இந்த எதிர்காலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் பிசாசுவம் மனசு கெடுக்கிறான். தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுக்கிறான். தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கிறான். ஏவாளுடைய மனசை கெடுத்தான். தேவனை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கிட்டான். ஏவாள் தேவனை நம்பாம போயிட்டா, தேவனை விசுவாசிக்காம போயிட்டா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போயிட்டா. அதனால தான் பாவத்துக்குள்ள போயிட்டா. இன்னைக்கு அதே மாதிரி இந்த கிறிஸ்து சபைக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய மனசு எத்தனை இடங்கள்ல கெடுக்கப்படுகிறது, யார் யார் மூலமாகவோ கெடுக்கப்படுகிறது. ஆமா, சர்ச்சுக்கு போய் போய் நீ என்னத்தை கண்ட அப்படி சொல்லிட்டு தேவனை குறித்து, தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை குறித்து நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு காதுல போட்டு உன் மனசை கெடுக்கிறான், உன்னை வஞ்சிக்கிறான், உன்னை ஏமாத்துறான். உன்னுடைய கற்பை நீ இழந்து, கற்பு என்பது நம்பிக்கை, கற்பு என்பது விசுவாசம், இதை இழந்து நீ அந்த பரலோக வாழ்க்கையை இழக்கணும்னு தான் பிசாசு உனக்கு விரோதமாக போராடுறான். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ அவனுக்கு இடம் கொடுக்காம தேவன் உனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை நீ காத்துக்கொள்வேனா, தேவன் உனக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையில் நீ வளர்ந்து பெருகுவீனா நீ ஆசீர்வாதமா இருப்ப. அந்த எதிர்காலத்தை நீ சுதந்தரிப்ப. நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவ வாழ்வு என்பது எதிர்காலம். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். எதிர்காலம். பரலோகத்துக்கு போகணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு வாழணும், யுக யுகமாக, நித்திய நித்தியமாக. ஆமென். அதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பாத்திரமா இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. இந்த பக்கம். தம்பி எந்திரிங்க, தம்பி எந்திரிங்க, எந்திரிங்க தம்பி, எந்திரியா. எந்திரி, டக்குன்னு எந்திரி. பிரகதீஷ் எந்திரி. எல்லாரும் தூக்குவாங்கன்னு தூக்குனீங்களா, இல்லை தெரிஞ்சதான் தூக்குனீங்களா? தம்பி, நான் இங்கே சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் தூக்குவாங்கன்னு தூக்குனீங்களா, தெரிஞ்ச தூக்குனீங்களா? தெரிஞ்ச தூக்குனீங்க. தெரிஞ்ச தூக்குனீங்களா? எல்லாரும் தூக்குவாங்கன்னு நான் தூக்கணும் பாஸ்டர், தெரியாமல் தூக்கிட்டோம்னா உட்காந்துக்கும். வேறு யாராவது கை தூக்குறீங்களா? எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்களேன், பயப்படாதீங்க, எந்திரிங்க, சும்மா எந்திரிங்க. அவ்வளோ எந்திரிக்க வைங்க, எந்திரிக்க.
யாராரு? எந்திரி எந்திரி, கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியாட்டாலே பரலோகத்துக்கு வர மாட்டேன். நீ யாரு? மாலதி. எந்திரி. இந்த பிள்ளைகளுக்காக இப்படி கை தட்டக்கூடாது, தலைக்கு மேலே கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க, தலைக்கு மேலே கை தட்டுங்க. அதாவது அவங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள்லாம் உங்களுக்குள்ளே உங்கள் மேலேயே என்ன இல்லை? நம்பிக்கை. அதனால தான் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு காட்ட முடிகிறதில்ல. சிஸ்டர், அதிக ஈடுபாடு ஏன் காட்ட முடிகிறதில்ல? மற்றதுலாம் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க, வெறி பிடிச்ச மாதிரி தான். உங்கள் ஊரில் ஒரு பொங்கல்னு ஒரு விளையாட்டு வைக்கட்டும், அதில் கூட உங்களுடைய வெறி தெரிக்கும், கறி தெரிக்கும். ஆனால் சர்ச்சுக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்கோ, ஒரு ஆராதனைக்கோ, ஒரு ஜெபத்துக்கோ உங்களால் ஒரு ஈடுபாடு காண்பிக்க முடியாது, வரமாட்டீங்க. அப்படியே வந்தாலும் 10 மணிக்குன்னா 10:30 வருவீங்க, 10:45 வருவீங்க, 11 மணிக்கு வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்த ஒரு அறிவு இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், உங்களை கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரிடத்துல போய் நான் சேர்க்கணும், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அவரோடு நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தை குறித்து பேசுகிறாரு. இன்னைக்கு உங்களிடத்துல அந்த எதிர்காலத்தை குறித்து பேசுகிறாரு. இன்னைக்கு உங்களிடத்துல இளமை இருக்கிறதுனால நீங்க நான் எனக்கெல்லாம் காலம் முடிவதற்கு ரொம்ப காலம் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் அந்த மணவாளனோடு நம்ம இணைக்கப்படணுமே. ஒரு வாலிப மகள் எப்படி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆயத்தமா இருக்கிறாளோ, அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கேர்ஃபுல்லாக வாழ வேண்டும், கவனமாக வாழ வேண்டும். அந்த எதிர்கால வாழ்க்கையை இழந்து போகாதபடி வாழ வேண்டும், அந்த எதிர்கால வாழ்க்கையை இழந்து போகாதபடி வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை இழந்து போகாதபடி வாழ வேண்டும். கேர்ஃபுல்லாக, கவனமாக, ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசத்தை இழந்து போகாதபடி, நம்பிக்கையை இழந்து போகாதபடி, ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு ரெடியாக இருக்கணும். இயேசு வரும் பொழுது உடனே அந்த வாழ்க்கையிலே நாம் இணைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்கணும். நான் சொல்றது உங்க காதுகளிலே கேட்கிறதா? ஆமென். கிறிஸ்தவம் மற்ற மதங்களைப் போல அல்ல, இது மெய்யான மார்க்கம், இது உண்மையான மார்க்கம், இது மறுமைக்குரிய மார்க்கம், இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்காக இயேசு சிலுவை சிந்தி, சிலுவை சுமந்து, ரத்தம் சிந்தி, மரித்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், எதிர்காலத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதை வீணடிச்சிடாதீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இதை வீணடிச்சிடாதீங்க, எதிர்காலத்தை இழந்து போகாதீங்க. ஒரு வாலிப மகளை பார்த்து அவங்க அம்மா அப்பா சொல்றது மாதிரி உங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை பாழாக்கிறாதீங்க. அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு கவனமா வாழுங்க, ஜாக்கிரதையா வாழுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஃபியூச்சர், அது ஒரு எதிர்காலம். சிஸ்டர், அது ஒரு எதிர்காலம். அதை இழந்து போகாதீங்க, அந்த எதிர்காலத்தை இழந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கூட சொற்ப காலம், ஆனா இது யுகம் 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 யுகம். அதை இழந்து போகாதீங்க. கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழுங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள்,
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், குடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பிரதர், சிஸ்டர், உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உறவு. உறவு, அதுவும் ஒரு தாய் பிள்ளை உறவு அல்ல, ஒரு உடன் பிறந்த சகோதரர்களுடைய உறவை போல அல்ல, உறவினர்களுடைய உறவை போல அல்ல. இந்த உறவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவு இருக்கும். ஒரு தாய் பிள்ளையினுடைய உறவில் கூட அது உருவாகும் பொழுது ஒன்றாக இருப்பார்கள், ஒரு தாயும் பிள்ளையும். ஆனால் உருவான பின்பு தாய் வேற பிள்ளை வேற பிரிந்து விடுவார்கள். இதுதான் இந்த உறவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன உறவுனா, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. அந்த செடியில கனி கொடுப்பதற்காக வேலியில படருகிற கொடி, அதுதான் நம்ம கொடி. இந்த திராட்சை செடியும் கொடியும் எப்படி இணைஞ்சிருக்கோம்? எப்படி இணைஞ்சிருக்கோம்? ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது. அந்த திராட்சை செடியோட ஒட்டி இருக்கும், கொஞ்சம் கூட பிரிவு இருக்காது. அப்படி பிரிவு இருந்துச்சுன்னா அது காஞ்சு போயிடும், அது அக்னியில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த திராட்சை செடியோட இருக்கும், கொஞ்சம் கூட கேப்பு இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்களும் இயேசுவும் எப்படி இருக்கிறீங்க? மற்ற இடங்களெல்லாம் ஒட்டி இருக்கிறீங்க, ஒன்று போல இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட பிரிவினை இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்துவோடு, தேவனோடு, வேதத்தோடு, சபையோடு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரு திராட்சை செடி, ஒரு கொடி போல இணைஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். மாமிசத்தின் கிரியைகள் அதிகமாக வெளிப்படுவதற்கு காரணம் அதுதான். இன்னைக்கு எத்தனை பேரிடத்துல ஆவியின் கனிகள் இருக்கிறது? ஆண்டவர் அவரோடு நம்மளை இணைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் நாம் கனி கொடுப்பதற்கு தான். அவர் இல்லாம நம்ம தானா கனி கொடுக்க முடியாது. அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனால அவர் மூலமா நமக்கு கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கனிகள் வெளிப்பட 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 தேவன் நம்மளை இன்னும் சுத்தப்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி எரு போட்டு நிறைய கனிகளை கொடுக்க உதவி செய்வார். நம்ம கனி கொடுக்கும் பொழுது பிதாவின் நாமம் மகிமைப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேரிடத்துல ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது? அன்பு இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கிறதா? நற்குணம் இருக்கிறதா? சாந்தம் இருக்கிறதா? இச்சை அடக்கம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், என்ன கனி இருக்கிறது உங்களிடத்துல? ஆனா கோபம் இருக்கு பாஸ்டர், கோபம். பொறாமை இருக்கு பாஸ்டர், கொலை வெறி இருக்கு பாஸ்டர், விபச்சாரம் இருக்கு பாஸ்டர், சண்டை இருக்கு பாஸ்டர். ஆனா நீங்க சொல்றதை இப்பதான் காதுல கேள்விப்படுறேன். நம்மளை தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமாங்க? அவருக்கு நம்ம கனி கொடுப்பதற்கு தாங்க நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவோடு உறவு. சொல்லுங்களேன், கிறிஸ்தவம் என்பது, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவும் நம்மளும் இந்த பூமியில கொஞ்சம் கூட பிரிவினை இல்லாம ஒட்டி இருக்கிற, உடன் இருக்கிற, கனி கொடுக்க இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி இயேசுவே
நாங்கள் அப்படி கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு அப்படி கனி கொடுக்க உதவி செய்யுங்க வாலிப தம்பி. அப்படி நாங்க கனி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் 9 என் வாழ்க்கையில வெளிப்படணும், என் குடும்ப வாழ்க்கையில வெளிப்படணும், என் சரீரத்துல வெளிப்படணும். அந்த கனிகள் நாம் கொடுக்கலனா நம்மளை ஆண்டவர் புடுங்கி போட்டுருவாரு. இன்னைக்கு கனி கொடுக்காதவர்கள் தான் சபையை விட்டு ஆண்டவரால் தூக்கி எறியப்படுகிறார்கள். நரகத்துக்கு பங்குள்ளவங்களா, நரகத்துக்கு பாத்திரவான்களா மாறிவிடுகிறார்கள். 15:6 வாசித்து பாருங்களேன். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அவைகள் எரிந்து போகும். எங்கே போடப்படுவார்கள்? கனி கொடுக்கலனா. தம்பி, உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பார், சபையில் வச்சிருப்பார். வாழ்க்கையெல்லாம் இப்படியே ஓட்டிடலாம்னு கனவு காண முடியாது. உனக்கு குறிப்பிட்ட காலம், அதுக்குள்ளே நீ கனி கொடுக்கணும். இல்லைன்னா இதில் ஆயக்கில்லைன்னு உன்னை பிடுங்கி தோட்டத்துக்கு வெளியே போட்டுருவார், சபைக்கு வெளியே போட்டுருவார். நீ கிறிஸ்துவோடு இணைஞ்சிருந்த, ஜீவனோடு இருந்த. நீ கிறிஸ்துவோடு இணையலை, அதனால் காஞ்சு போவ. நீ அடுத்த எதுக்கு தான் உதவும்? அக்கினி தீயப்படுத்தி வச்சுருவாங்க, எரிஞ்சு போவ. நரகமும் பாதாளமும். இந்த உறவை காத்துக்கள். கிறிஸ்துவம் என்பது என்ன தம்பி? உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிற அந்த உறவை விட மேலான உறவு. புரியுதா? சொல்லுங்களேன் சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே வாய. அந்த கிறிஸ்துவ உறவை நான் உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு உனக்கு ஒரு தனித்தட்டு உண்டு, அப்படி தானே? அல்லது உங்கள் அம்மாவுக்கு சோறு போடப்பட்டிருக்கிற அந்த தட்டிலே நீ உங்கள் அம்மாவை சாப்பிடுவீங்களா? நீ தனித்தட்டில் சாப்பிடுவியா? உங்கள் அம்மா தனித்தட்டு சாப்பிடுவாங்களா? தனித்தனி தட்டு, தனித்தனி தட்டு. இதுதான் இந்த உலக உறவு. ஆனால் திராட்சை செடி கொடியை பாருங்களேன். இயேசுநாதர் உறிஞ்சு அப்படியே தனக்குள்ளே ஏற்றி அப்படியே கொடிகளுக்கு அனுப்புவார். ஒரே பிளேட்டில் 2 பேரும் சாப்பிட்றதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. தாயின் உறவை விட மேலான உறவு, பிள்ளையின் உறவை விட மேலான உறவு, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவை விட மேலான உறவு. தன்னோடு 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 ஒட்டி வைத்து தனக்குள்ளே இருந்து சத்துக்களை அனுப்பி கனி கொடுக்க, பிதா மகிமைப்பட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்தவத்திலே அதிக ஈடுபாடு காட்டுங்க. ஆடிக்கு ஒரு வாரம், அமாவாசைக்கு ஒரு வாரம்னு வராதீங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்கள் இந்த வாரம் முழுதும் காணாமல் போய் விடுவார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். அது மாதிரி தான் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த வாரம் பைபிள் ஸ்டடி வர இல்லைன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். எவ்வளவு ஜாலி, எவ்வளவு சந்தோஷம். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கனி கொடுக்க முடியாது சகோதரிகளே. நீங்க வேலைக்கு போகிற இடத்தை விட அதிக ஈடுபாடோடு இந்த கிறிஸ்துவத்தில் சபையோடு காணப்படுங்களேன். நான் சொல்றேன், உங்களுடைய சுபாவம் மாறுங்க, உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும். உங்க கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. உங்க வீட்டை சுற்றில இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. இந்த உலகம் கிறிஸ்துவை அறியும். இன்னைக்கு மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவர்களே. மகாத்மா காந்தியடிகள் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரே கிறிஸ்துவன் இருந்தார், அவரையும் அடிச்சு கொண்டு போட்டாங்க. அப்படி சொன்னார். யாரை குறித்து சொன்னார்? இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னார். அப்போ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லாம சொன்னார். இந்த உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல இருந்தா எனக்கும் இந்தியா கிறிஸ்துவனோட மாறி இருக்கும். ஆனால் இது எந்த காலமும் மாறாது. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது சம்பந்தம் இருக்கா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும்? பைப்பில் கையில் வச்சுருக்கீங்க. பேர் மேரி,
பேரு பீட்டர், பேரு இயேசு அடியாள். இயேசு அடியாள். பேரை மாத்துங்க. இன்னைக்கு பேருக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்காக பேரை போய் முனியாண்டி கனியாண்டின்னு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் பேர் ஆண்டவர் ஒரு நல்ல பேரை கொடுத்துருந்தா அந்த பேருக்கு ஏற்றாப்புல உங்களை வாழ்க்கையை மாற்றுங்க. ஆமென். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவம் என்பது உறவு. நீங்கள் பிரியாதீங்க, நீங்கள் இடைவெளி விடாதீங்க. இன்னும் எவ்வளவு ஒட்டி இருக்க முடியுமோ, இன்னும் எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ, இன்னும் எவ்வளவு அதிக ஈடுபாடு காட்ட முடியுமோ காட்டுங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்களால் இயேசு கிறிஸ்து நாமம் தூசிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்பட 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 அவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது விடுதலை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது விடுதலை. விடுதலை பெற்ற ஜனங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்வு வாழ்கிற ஜனங்கள். எங்க இருந்து பாஸ்டர் விடுதலை? ஜெனரல் ஜெயிலில் இருந்தா? எங்க இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் நம்ம? நீங்க எங்க இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்களேன், எங்க இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க? ஜெயிலில் இருந்தல, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அதை விட மேலான மோசமான கொடூரமான அதிகாரத்துக்குள்ள, ஜெயிலுக்குள்ள நம்ம கடந்தோம். பிசாசுக்குள்ள கடந்தோம். இருளின் அதிகாரத்துக்குள்ள கடந்தோம். பிசாசு தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பிசாசு தான் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் அந்த அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இன்னைக்கு அவரு உங்களை அதிகாரம் பண்ணல, ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம இருப்பது ராஜ்யம், நம்ம இருப்பது அரசாட்சி. அதிகாரம் என்பது ஹிட்லர் யூத ஜனங்களை கொடூரமா கொன்னான் பார்த்தீங்களா? இப்ப வடகொரியாவில் ஒருத்தன் மக்களை கொடூரமா ஆட்சி செய்யறான் பார்த்தீங்களா? கிங் ஜாம் உன் அப்படின்னு ஒரு ஆளு. அல்லேலூயா. மோசமான கொடூரமான ஆளு அவன். எதுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்னே விவஸ்தே கிடையாது அவன் தேசத்துல. நம்ம தேசத்துல செல்போன்ல எத்தனை சேனல்களை பார்க்குறீங்க, டிவியில் எத்தனை சேனல்களை பார்க்குறீங்க? அங்கே அப்படி கிடையாது. அவன் நாட்டு சேனல் மட்டும்தான், அதுதான் பார்க்க முடியும். அவன் ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் சிரிக்கணும். ஊர்வலம் போகும்போது அந்த சிலையை பார்த்து சிரிக்கணும். நீங்கள் அழுதுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மரண தண்டனை. அதே மாதிரி ஐயா இறந்த நாளுக்கு நீங்கள் அழுவணும். உங்களுக்கு அழுகையே வராட்டாலும் ஊனாது என்ன செய்யணும்? அழுவணும். இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு வீடியோவில் ஒரு இராணுவ வீரர் தப்பிச்சு வர்றத அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. அவ்வளோ வேகமாக ஓடி வந்து தப்பிக்கிறார். ஏன்னா அவ்வளோ மோசமான ஆட்சி தான் அதிகாரம், பிசாசின் அதிகாரத்தை போல. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகாரத்திலேருந்து மீட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசினுடைய அதிகாரத்துக்குள்ளே கிடக்குறாங்க, பிசாசினால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. நிறைய பேர் பிசாசை விட்டு வெளியே வரல. பிசாசு நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ, பிசாசு நம்மளை அழிச்சிருவானோ, நம்மளை கொன்றுவானோன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கிடக்குறாங்க. அவன் பிசாசு அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்திலிருந்து ஏசப்பா நம்மளை அவருடைய அரசாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இருப்பது ராஜ்யம்.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த போது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம அப்பா சர்வாதிகாரி கிடையாது, நம்ம அப்பா அரசர், நம்ம அப்பா ராஜா, நம்முடைய நலன் கருதுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்ம நினைப்பாவே இருக்கிறவர். நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழக அரசு மக்களுடைய நலன்களை எப்படி கருதுகிறதோ, பாதுகாப்புல எப்படி கவனமா இருக்கிறதோ, அதே போலதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறதுல கவனமாக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் உறங்கார். பகல்ல வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது முதற்கொண்டு உன் போக்கை உன் வரத்தையும் காப்பார். இதுதான் அரசு. நம்மளை அரசுக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு என்கிற அரசு. நல்லதான் கையை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு எங்களுடைய ராஜாவுக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வாலிப சகோதரனே கையை தட்டு. அவருடைய அரசாட்சியில தான் இன்னைக்கு நீ பிழைச்சுக்கிட்டு இருக்கிற. அவருடைய அரசாட்சியில தான் உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவருடைய அரசாட்சியில உனக்கு நன்மை வர போகிறது. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி, இயேசுவே உம்முடைய அரசு வருவதாக. நல்லா தான் கையை தட்டு. தம்பி, நான் சொல்றத நம்ப. நான் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசுறேன். நான் சொல்றத நம்பு, உனக்கு நன்மை நடக்கும். நன்மை நடக்கும். யூதர்களை மாதிரி இருதயத்தை கல்லா வச்சுக்கிட்டு இருக்காது, நன்மை வராது. அல்லேலூயா. உன் செவியை விருத்த செய்த நம்மளை செவியா மாத்து. கர்த்தர் சொல்றாரு, நம்மளை அரசாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறார். அதிகாரம் என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குரியது, ராஜ்யம் என்பது மக்களுக்குரியது. நம்ம இந்திய அரசாங்கம் இப்போ ஒரு ஆட்சி செய்கிறது என்றால் மக்கள் அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதே அரசை மக்கள் மாற்ற முடியும். ராஜ்யம் என்பது மக்களுக்குரியது. ஆனால் சர்வாதிகாரம் என்பது, அதிகாரம் என்பது அது அவர்களுக்குரியது. அவங்க மட்டும்தான். கொடுமை, உபத்திரம் ஜனங்களால் மாற்றவே முடியாது. இயேசு என்பது அரசாட்சி. நீங்கள் கூட இயேசுநாதரை உங்களுக்கு ராஜாவும் வச்சிருக்கலாம், நீங்கள் மாற்றவும் செய்யலாம். அவர் உங்களிடத்துல வந்து போராடலாம் மாட்டார். நீ என்னை விட்டு போனீன்னா உடனே நான் கொன்றுவேன் அப்படியெல்லாம் பயமுறுத்த மாட்டார். ஏன்னா இது அன்பின் ராஜ்யம். இன்றைக்கி நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. எதனால் வந்து உட்காந்துருக்கிறீங்க? நம்ம பாடல் பாடும் பொழுது கூட எதை நினச்சி பாடணும்? அவருடைய அன்பை நினச்சி தான் பாடணும். இது அன்பின் ராஜ்யம். நீங்கள் அவரை நேசித்து இங்கே இருக்கிறீங்க. அவர் உங்களை நேசித்தார். அவர் உங்கள் மேலே அன்பு காண்பிச்சார். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பலியானார். இன்றைக்கி நம்ம அவருடைய பாதத்தில் வந்து உட்காந்துருக்கிறோம். இது அன்பின் கூட்டங்க. இது அதிகாரத்தில் அடிமையாக இருக்கிற கூட்டம் இல்லைங்க. அன்பினால் நிறைஞ்சு அவர் ஆராதிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாத ஜனங்கள் அவரை விட்டு விலகும், அவரை விட்டு ஓடும். ஆனால் ஒன்றை புரிந்துக்கோ, கிறிஸ்துவம் என்பது விடுதலை. இனிமேலும் உனக்கு விடுதலை. உன் வாழ்க்கையில் பாவம் என்கிற அதிகாரம் இருக்குதா? மரணம் என்கிற அதிகாரம் இருக்கிறதா? வேற எந்த அதிகாரம் இருக்கிறதா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் விடுதலை நாயகன். கரங்களை தட்டி நல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அடுத்தபடியாக நான் சொல்லுகிறது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். பின்னாடி உள்ளவங்க கவனமா கேளுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உரிமை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? உரிமை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? உரிமை.
ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டில் எதனாலும் அனுபவிக்கலாம். கட்டிலில் போய் படுக்கலாம், தண்ணீர் மோந்து குடிக்கலாம், பிரிட்ஜை திறந்து எடுக்கலாம், வாகனத்தை எடுத்து ஓட்டலாம். அப்பாவுக்குரிய அத்தனையுமே பிள்ளைக்குரியது. பிள்ளைக்கு அதில் உரிமை உண்டு. ஏன்னா அது பிள்ளை. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா தேவனுக்குரிய ஒவ்வொன்றின் மேலையும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவரிடத்துல நீங்க உரிமையா ஜெபம் பண்ணி கேட்கலாம். ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை கேட்பது போல வேற யார் இடத்துல போய் கேட்க முடியாது. ஆனால் பிள்ளைகள் தகப்பனிடத்துல கேட்க முடியும். ஒரு போனை போட்டு பீஸை கட்டுங்க, இல்லைன்னா ஏன் பீஸை பிடுங்கி விட்டுருவாங்க. உடனே இவங்களுக்கு மனம் துடிக்காது, ஆனால் அப்பா அம்மாவுக்கு தான் துடிக்கும். ஏன்னா பீஸை பிடுங்கி அனுப்பிவிட்டாங்கன்னா என்ன செய்ய? உடனே உடனே வாங்கி பீஸை கட்டிடுவாங்க. அது கேட்டது உரிமை, இது செய்வது கடமை. ஏசப்பா நமக்கு கடமையை நிறைவேற்றுவார், பிள்ளைகள் உரிமையை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பிரதர் கிறிஸ்துவம் என்பது அந்நியம் கிடையாது. பிரதர் இயேசு என்பது அந்நியம் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாட்ட எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ உரிமையோடு இருக்கிறீங்க, எப்படியெல்லாம் இருக்கிறீங்க, அதுபோல தான் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு அவர் அப்பா, நமக்கு அவர் அம்மா, அவருடையதெல்லாம் நமக்குரியது. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பார், நமக்கு பதில் கொடுப்பார். அதனால தான் நம்ம அதிகமாக பாட்டு பாடுவோம், அப்பா அம்மா அப்படி சொல்லி பாட்டு பாடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதை வீணடிச்சிடாதீங்க, இதை வேஸ்ட்னு நினைக்காதீங்க, இதை விருதான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இதை வீணா நினைக்கிறாங்க, வேஸ்டா நினைக்கிறாங்க. ஆமென். நிறைய பேர் இதை வீணா நினைக்கிறாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை. இதில் ஈடுபடுறதுனால நமக்கு என்ன லாபம், இதில் அதிக ஈடுபாடு காட்டுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றில் ஈடுபாடு காட்டுகிறதுல அது கொடுக்க முடியாததை இது கொடுக்குங்க. இது மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கும், மேலான நன்மைகளை கொடுக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? அல்லேலூயா. இவ்வளோ தானே அவங்க கைத்தட்டு. நல்ல விடுதலையோடு கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைய உம்மை நினைத்து தினம் பாடுவே என் இயேசுவே. உம் அன்பை நினைத்து தினம் போற்றுவே என் இயேசுவே. உம்மை நினைத்து தினம் பாடுவே என் இயேசுவே. உம் அன்பை நினைத்து தினம் போற்றுவே என் இயேசுவே. வானம் பூமி ஒளிந்தாலுமே உம் வார்த்தை மாறாதையா, பந்த பாசம் மறைந்தாலுமே உம் நேசம் குறையாதையா. வானம் பூமி ஒளிந்தாலுமே உம் வார்த்தை மாறாதையா, பந்த பாசம் மறைந்தாலுமே உம் நேசம் மறையாதையா.